இன்னைக்கு நைட் வந்து அரவிந்தோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 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 சின்ன பிளான். பிகாஸ் ரொம்ப க்ரூஷியலான ஒரு டேட்ல சார் பிறந்திருக்காரு அப்படின்றனால வந்து எந்த அவுடோர் பிளான்ஸுமே பண்ண முடியல, பெருசா ஒரு டீம் அரேஞ்ச் பண்ண முடியல, பெருசா வந்து எந்த ஒரு பெரிய விஷயமே பிகாஸ் ஆஃப் 31st நைட் நியூ இயர் ஈவினிங் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து ஏதோ சின்னதா நான் வந்து ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து 31st அன்னைக்கு லீவ் வாங்கி வச்சிருக்கான் ப்ரொடக்ஷன்ல இருந்து. ஷூட்டிங் போயிருந்தா கூட நான் என்னோட எல்லா வேலையும் கொஞ்சம் நல்லா நிம்மதியா பார்த்துருப்பேன். பட் இவன் பண்ண இந்த வேலையால நான் மார்னிங்ல வந்து இவன் கூடயே சுத்திட்டு இருக்கேன். என்ன அப்படியே ஒரு மாதிரி வாட்ச் பண்ணிட்டே இருக்கான். இவன் என்ன பண்றா, இவன் என்ன பண்ண போறான், இவன் என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு டவுட்ஃபுல்லாவே வந்து எங்கிட்ட நோண்டிக்கிட்டே இருக்கான். என்ன பண்றோம், எங்க போறோம், என்ன செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சஸ்பீஷியஸா வந்து அவனுக்கு தெரியுது நான் என்னமோ பண்ணிட்டு இருக்கேன். பட் அதை ஃப்ரீயா பண்ணட்டும்னு விட மாட்டேங்கிறான். போட்டு இப்படியே என்ன பண்றேன், என்ன பண்ண போறோம், என்ன பர்த்டே பிளான், இந்த மாதிரி சும்மா கேட்டே இருக்கானா. நான் என்ன அறியாமே வந்து இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல சொல்லிடுற பயமா இருக்கு. வந்து அவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கான். எந்த கேப்ல வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்க. ஸோ இப்பதான் வெளியில வந்தோம். ஸோ ஈவினிங் வந்து அந்த ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு நைட் அந்த சர்ப்ரைஸ் பிளானை முடிச்சுட்டு டின்னர் பிளான் இருக்கு. என்னால முடியலடா. நான் கொஞ்சம் இந்த சர்ப்ரைஸ்லாம் பயங்கர வீக். எனக்கு அதை மெயின்டைன் பண்ணவும் தெரியாது, ப்ராப்பரா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் தெரியாது. நான் லைஃப்ல பண்றேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டா என்ன பயம்னா மழை வேற பெய்யுது. ஸோ நான் பிளான் பண்ணி வச்சிருக்க சர்ப்ரைஸ்க்கு மழை ஒரு பெரிய ஆப்ஸ்டாக்கிள். ஸோ அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாதுன்னு தயவுசெய்து ப்ரே பண்ணிக்கோங்க. நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அம்மா அப்பா கூட இருந்து விஷ் பண்ணுங்க ப்ளீஸ். உன் கூட காலையில இருந்து நான் டிராவல் பண்ணிட்டு எல்லா வேலையும் நான் பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். எப்படி எனக்கு புரியவே இல்லை. இல்லைன்னா வா சர்ப்ரைஸ் என்ன நான் கூட்டு போய் காட்டுறேன். வா என்ன பண்ணலாம் சொல்லு. நீ என்னை கூட்டியே பிறந்தா அன்னைக்கு வா. நீ கொண்டு போய் என்னை முட்டுக்காரில் இறக்குற வரைக்கும் நான் வாயை திறந்து நான் என்ன எதுன்னு கேட்டேனா? அமைதியா சமத்தா வந்தேன்ல. நான் சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்கல, சோறு தான் கேட்டேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்க மாட்டான். அது எப்படி என் வாயில சொல்லணுமோ அந்த அளவுக்கு நம்மள ஒரு இரிட்டேட் பண்ணுவாங்கல்ல. 31ஆம் நைட்டு நம்ம படத்துக்கு போறோமா? 31ஆம் நைட்டு நம்ம என்ன பண்றோம்? இதெல்லாம் நம்ம ஏதாவது சொல்லணும்ல. அப்ப அதுக்கு ஏதாவது நம்ம 4 தடவை ஏதாவது சொல்லுவோம், 5ஆவது தடவை நம்ம கடுப்பாய் ஆமாண்டா அப்படின்னு சொல்லிடுவோம்ல. அந்த மாதிரி என்னை வெறுப்பேத்திட்டே இருக்கிறேன் அந்த மாசம் ஃபுல்லா என்னைய. அதனால வந்து அது ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறேன். எனக்கு அது பர்மிஷன் மட்டும் கொடு. கொஞ்ச நேரம் வாங்கி வைத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியை போய் படுத்து தூங்கு. நான் எழுப்புறேன், அப்ப எந்திரிச்சு வந்து சரியா? ஓகேவா? ஓகே ஓகே சொல்லிடுறியா கம்முன்னு? ஓகே ஓகே.